இன்றைய நம்பிக்கையின் வார்த்தை, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். எபிரேயர் அதிகாரம் 6:14. உங்களுடைய தொழிலில் அல்லது குடும்பத்தில் காணப்படும் பிரச்சனைகளால் உங்களுடைய இதயம் வேதனைகளால் உடைந்து காணப்படுகிறதோ, உங்களுக்கு நெருக்கமானவர்களால் நீங்கள் இகழ்ந்து நிராகரிக்கப்படுகிறீர்களோ, மக்களுக்கு பகிர்ந்தளிக்கும்படி இயேசு அப்பத்தை பிட்டு தம்முடைய சீடர்களிடம் கொடுத்த போது அது பெருகியது. 4000க்கும் அதிகமான மக்கள் திருப்தியாக சாப்பிட்டார்கள். ஆம், நீங்களும் இன்று உடைந்த நிலையில் காணப்படலாம். ஆனால் இந்த நிலையிலிருந்து மீண்டு உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக செழித்து பெருகுவீர்கள். எனவே கர்த்தரை சந்தேகித்து பிரச்சனையை மேற்கொள்ளாமல் தப்பி ஓட முயற்சிக்காதீர்கள். பொறுமையாக இருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்வில் செய்யும் அற்புதத்திற்காக காத்திருங்கள். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, என்னை ஆசீர்வதித்து என்னை பெருகச் செய்யும். ஆமேன்.